என்ன பார்க்குறோன்னா சோப்பு மற்றும் டிட்டர்ஜென்ட் பார்க்கலாம். நமக்கே தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய சோப்புகளையும் மருந்துகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ், சோப்பு மற்றும் டிட்டர்ஜென்ட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கு. சோப்பு நமக்கு டிட்டர்ஜென்ட் நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம்? அழுக்கை நீக்கிறதுக்கும் சுத்தப்படுத்துறதுக்கும் சோப்பு டிட்டர்ஜென்ட்டை பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? தூய நீரை மட்டுமே பயன்படுத்தி நம்ம துணிகளை துவைச்சு அழுக்க நீக்க முடியுமா? துணிகளையோ இல்லை உடல்களையோ தூய்மை செய்ய முடியுமானா முடியாது. ஏன்னா அழுக்கு மற்றும் எண்ணெய் பொருட்களை அகற்ற தூய நீர் மட்டும் போதுமானதாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அதனால நம்ம என்ன பண்ணுறோம்? அதோடு நம்ம சோப்பு மற்றும் டிட்டர்ஜென்ட்களை பயன்படுத்தும் போது அழுக்கும் எண்ணெயும் நீக்கப்படுது இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அழுக்கு எண்ணெயெல்லாம் நம்ம சோப்பு போட்டு குளிக்கிறதுனாலையும் துவைக்கிறதுக்கு டிட்டர்ஜென்ட்களை பயன்படுத்துறதுனாலையும் அழுக்குகள் நீக்கப்படுது இல்லையா? வெறும் நீரை வச்சுக்கிட்டு நம்ம அழுக்கு எடுக்க முடியுமானா முடியாது. சரி, ஏன் நம்ம சோப்பையும் டிட்டர்ஜென்ட்டையும் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, சோப்பு மற்றும் டிட்டர்ஜென்ட்க்கு பரப்பு இழுவிசை குறைப்பிகள் இருக்குது. சோப்பு மற்றும் டிட்டர்ஜென்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னா, பரப்பு இழுவிசை குறைப்பிகள் இருக்குது. ஓகேவா? நம்ம நீரில் இதை சோப்பை பயன்படுத்தும் போது, சோப்புகளையோ டிட்டர்ஜென்ட்டுகளையோ பயன்படுத்தும் போது என்ன ஆகும்னா, அந்த நீர் மூலக்கூறுகளை சுற்றியும் இந்த சோப்பு மூலக்கூறுகள் நின்றுக்கும். சோப்பில் இருக்கக்கூடிய டிட்டர்ஜென்ட்டில் இருக்கக்கூடிய பரப்பு இழுவிசை குறைப்பிகள் என்ன பண்ணும்னா, நீரை சூழ்ந்து நின்று நீரினுடைய பரப்பு விசை இது என்ன பண்ணிடும்னா குறைச்சி வச்சிரும். ஓகேவா? சோப்பு மற்றும் டிட்டர்ஜென்ட்கள் வெவ்வேறு வேதியியல் இயல்புகளை கொண்டது. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஒன்றும் சோப்பு ஒரு மாதிரி வேதியியல் இயல்புகளும் டிட்டர்ஜென்ட்டுக்கு தனி வேதியியல் இயல்பும் இருக்கும். என்ன பண்ணுன்னா, நீரை சூழ்ந்து நின்று நீரில் இருக்கக்கூடிய பரப்பு இழுவிசையை குறைக்கிறது தான் இதனுடைய வேலை. ஓகேவா? சரி, நம்ம ரெண்டுடைய வேதி இயல்புகளும் வெவ்வேறையாக இருக்கும்னு சொன்னோம் இல்லையா? சரி, அப்படி நம்ம சோப்புனா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ 1 மார்க் கொஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக 1 மார்க்கு கேட்பாங்க. சோப்புங்கிறது ஒன்றும் கிடையாது, ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கொழுப்பு அமிலங்களின் உப்பைத்தான் நம்ம சோப்புன்னு சொல்கிறோம். ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கொழுப்பு அமிலங்களின் உப்பைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? சோப்புன்னு சொல்கிறோம். இந்த சோப்பை நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம்? அழுக்கு நீக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ 1 மார்க் கொஷின் கேட்பாங்க. சோப்புங்கிறது என்ன அப்படின்னா, ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கொழுப்பு அமிலங்களின் உப்புக்கள் தான் சோப்பு. இதை நாம் எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, அழுக்கு நீக்க பயன்படுத்துகிறோம். 1 மார்க் கொஷின். ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட்டு நம்ம டிட்டர்ஜென்ட்கள் பார்க்கலாம். டிட்டர்ஜென்ட்டுகள் அப்படிங்கிறது அதுவும் அழுக்கு நீக்க பயன்படும் ஒரு வேதிச்சேர்மம் தான். வேதிச்சேர்மம் அல்லது வேதிச்சேர்மங்களின் தொகுப்பு தான் நம்ம டிட்டர்ஜென்ட்டுன்னு சொல்கிறோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ அப்போ டிட்டர்ஜென்ட்டுகள் அப்படின்னா என்னென்னா, அழுக்கு நீக்க பயன்படும் ஒரு வேதிச்சேர்மம் அல்லது வேதிச்சேர்மங்களின் தொகுப்பு தான் நம்ம சோப்புன்னு சொல்கிறோம். ஸோ டிட்டர்ஜென்ட்டுன்னு சொல்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ சோப்புங்கிறது 1 மார்க் கொஷின், ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கொழுப்பு அமிலங்களின் உப்பு தான் சோப்பு. அழுக்கு நீக்க பயன்படும் பொருள் தான் இது. சரி ஸ்டூடெண்ட்ஸ், டிட்டர்ஜென்ட்டுகளும் அழுக்கு நீக்க பயன்படக்கூடிய ஒரு வேதி சேர்மம் அல்லது வேதி சேர்மங்களின் தொகுப்பு தான் டிட்டர்ஜென்ட் ஸ்டூடெண்ட்ஸ். சில குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் பார்த்திங்கன்னா இரண்டும் சுத்தம் செய்கிற செயல்களை தான் செய்யுது. இருந்தாலும் இதை பற்றி நம்ம இன்னும் தெளிவாக பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது சோப்பு. ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற சோப்பு, எந்தெந்த சோப்பை எதுக்கு பயன்படுத்துகிறோம், ஏன் பயன்படுத்துகிறோம், அதில் இருக்கக்கூடிய சேர்மங்கள் எது, அது எப்படி தயாரிக்கலாம், அதனுடைய பயன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது சோப்பு. சோப்பு என்றால் என்ன? சோப்புகளின் வகைகளை எழுதுக அப்படின்னு ஒரு 5 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். 5 மார்க்கில் 1 ஆஃப் த பார்ட் 2.5 மார்க்குக்கு கேட்கலாம். ஓகேவா? பாருங்கள், சோப்புங்கிறது என்னென்னா, நீல சங்கிலி அமைப்புடைய கார்பாக்சிலிக் அமிலங்களின் சோடியம் அல்லது பொட்டாசியம் உப்புக்கள் தான் சோப்புக்கள். ஓகேவா? நீல சங்கிலி அமைப்புடைய கார்பாக்சிலிக் அமிலங்களின் சோடியம் அல்லது பொட்டாசியம் உப்புக்களைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? சோப்புன்னு சொல்கிறோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? சோப்பு தயாரிக்கிறதுக்கு 2 மூலக்கூறுகள் தேவைப்படுது. ஓகேவா? 1 மார்க் கேட்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். நீல சங்கிலி அமைப்பை உடைய கார்பாக்சிலிக் அமிலங்களின் சோடியம் அல்லது பொட்டாசியம் உப்புக்களை நம்ம என்னென்னு சொல்லலாம்? சோப்புக்கள்னு சொல்லலாம். நீல சங்கிலி அமைப்புடைய கார்பாக்சிலிக் அமிலங்களின் சோடியம் அல்லது பொட்டாசியம் உப்புக்களே டேஷ் ஆகும், சோப்புக்கள் ஆகும். 1 மார்க் கொஷின் ஸ்டூடெண்ட்ஸ். சோப்பு தயாரிக்கிறதுக்கு தேவைப்படும் மூலக்கூறுகள் 2 இருக்குது. ஒன்று கொழுப்பு, காரம். 1 மார்க் கொஷின் கேட்கலாம். சோப்பு தயாரிக்கும்
சோப்பு தயாரிப்பதற்கு தேவைப்படும் 2 முக்கிய மூலக்கூறுகள் டேஷ் மற்றும் டேஷ். கொழுப்பும் காரமும். காரம்ங்கிறது நம்ம போட்டு சாப்பிட்றது இல்லை ஸ்டூடெண்ட்ஸ். KOH பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் ஹைட்ராக்சைடு. OH- அயனிகளுடைய செறிவு அதிகமாக கொண்ட கரைசல் காரக்கரைசல்னு சொல்லுவோம். அதை தான் நம்ம காரம்னு சொல்கிறோம் இல்லைங்களா? எஸ். ஸோ பாருங்கள், இப்போது சோப்பு தயாரிக்கிறதுக்கு 2 முக்கிய பொருட்கள் தேவைப்படுது. முக்கிய மூலப்பொருட்கள், ஒன்று கொழுப்பு, இன்னொன்று காரம். ஸோ பெரும்பாலும் சோப்பு தயாரிக்கிறதுக்கு எதை தான் பயன்படுத்துகிறாங்க, எந்த காரத்தை பயன்படுத்துகிறாங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடை பயன்படுத்துகிறாங்க. சோடியம் ஹைட்ராக்சைடுடைய வாய்ப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா NaOH. சோடியம் ஹைட்ராக்சைடுடைய வாய்ப்பாடு என்ன? NaOH. ஓகேவா? ஸோ பொட்டாசியம் ஹைட்ராக்சைடை கூட இதில் பயன்படுத்தலாம். சில இடங்களில் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடையும் பயன்படுத்துகிறாங்க. இது ரெண்டும் காரம் ஸ்டூடெண்ட்ஸ். காரம் அப்படின்னா OH-இன் செறிவு அதிகமாக இருந்தால் அது காரம். ஓகேவா? ஸோ பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கூட பயன்படுத்தலாம்னு சொல்கிறாங்க. பொட்டாசியத்தை அடிப்படையாக வைத்து உருவாக்கும் சோப்பை சோடியத்தை அடிப்படையாக வைத்து உருவாக்கும் சோப்பை விட நீரில் என்னாகும்னா கரைந்து போகும் தயாரிப்புகளை உருவாக்கும். ஓகேவா? இப்போ நீங்கள் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடை வச்சு தயாரிச்சிங்கன்னா என்னாகும்? சீக்கிரமாக நீரில் கரைஞ்சிரும். எந்த சோப்பை விட? சோடியம் ஹைட்ராக்சைடை கொண்டு தயாரித்த சோப்பை விட. ஓகேவா? எஸ். ஸோ இதன் அடிப்படையில் சோப்பு எதை வச்சு, எந்த காரத்தை வச்சு தயாரிக்கிறோங்கிறத பொறுத்து சோப்புக்களை 2 வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று கடின சோப்பு, இன்னொன்று மென் சோப்பு. ஓகேவா? கடின சோப்புனா என்னென்னு பாருங்கள். எண்ணெய் அல்லது கொழுப்பை எடுத்துக்கிட்டு எரி சோடானா என்ன? சோடியம் ஹைட்ராக்சைடு. எரி சோடானா என்னது? சோடியம் ஹைட்ராக்சைடு. சோடியம் ஹைட்ராக்சைடின் வாய்ப்பாடு NaOH. எண்ணெய் அல்லது கொழுப்பை எடுத்துட்டு சோடியம் ஹைட்ராக்சைடு போட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? சோப்பாக்கல் வினைக்கு உட்படுத்துகிறோம். அப்படி சோப்பாக்கல் வினைக்கு உட்படுத்தும் போது என்ன சோப்பு கிடைக்குது? கடின சோப்பு கிடைக்குது. அந்த கடின சோப்பை பயன்படுத்தி நாம் என்ன பண்ணுறோம்? சலவை செய்வதற்கு இந்த வகை சோப்புக்களை பயன்படுத்துகிறோம். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? கடின சோப்புனா என்னென்னா எண்ணெய் அல்லது கொழுப்பை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறோம்? சோடியம் ஹைட்ராக்சைடுடன் சேர்த்து கடின சோப்புனா ஒன்றும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், துணி துவைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க இல்லையா வீட்டில் அம்மா, அதுதான் நம்ம கடின சோப்புன்னு சொல்லுவோம். இது எதுக்கு பயன்படுதுன்னா சலவை செய்வதற்கு பயன்படக்கூடியது தான் இந்த கடின சோப்புகள். ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது மென் சோப்பு. மென் சோப்புனா ஒன்றும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், எண்ணெய் அல்லது கொழுப்பினை பொட்டாசியம் உப்பை பயன்படுத்தி சோப்பாக்கல் வினைக்கு உட்படுத்தும் போது கிடைக்கிற சோப்பு தான் மென் சோப்பு. இப்போ என்ன பண்ணுறோம்? எண்ணெயோ அல்லது கொழுப்பையோ எடுத்துக்கிட்டு பொட்டாசியம் உப்பை பயன்படுத்தி என்ன பண்ணுறோம்? சோப்பாக்கல் வினைக்கு உட்படுத்துகிறோம். அப்படி உட்படுத்தும் போது கிடைக்கிற சோப்பு தான் என்ன சோப்பு? மென் சோப்பு. ஸோ இந்த மென் சோப்பில் நம்ம எதை பயன்படுத்தியிருக்கோம்? நல்லா ஞாபகம் படுத்திங்க. 1 மார்க் கொஷின் கேட்பாங்க. எண்ணெய் அல்லது கொழுப்பினை எந்த உப்பில் போடுறோம்? பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடின் வாய்ப்பாடு என்ன? KOH. எண்ணெய் அல்லது கொழுப்பினை எடுத்துக்கிட்டு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிற KOH-ஐ பயன்படுத்தி சோப்பாக்கல் வினைக்கு உட்படுத்தும் போது எந்த மென் சோப்பு நமக்கு கிடைக்கும். சரி ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மென் சோப்பை நம்ம வேறு எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா உடலை சுத்தப்படுத்துறதுக்கு பயன்படக்கூடிய சோப்பு தான் மென் சோப்பு. நம்ம குளிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம் இல்லையா, அந்த வகை சோப்பு தான் மென் சோப்பு. மென் சோப்பில் எதை வச்சு தயாரிச்சிருக்காங்கன்னா எண்ணெய் அல்லது கொழுப்பை எடுத்துக்கிட்டு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு உப்பை பயன்படுத்தி தயாரிச்சிருக்காங்க. ஓகேவா? சரி, இப்போ 2 வகையான சோப்புகள் பார்த்தாச்சு. சோப்பு என்றால் என்ன? சோப்புகளின் வகையை எழுதுக அப்படின்னா இதிலிருந்து இது வரைக்கும் எழுதணும். ஓகேவா? மென் சோப்பு வரைக்கும் எழுதணும். நெக்ஸ்ட்டு சோப்பு தயாரிக்கும் முறைகள் பார்க்கலாம். ஓகேவா? எஸ். சோப்பு தயாரிக்கும் முறையை எழுதுக அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது குடுவை முறை. ஸோ இம்பார்ட்டண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், குடுவை முறை. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம்? இது ரொம்ப பழமையான முறை தான். இருந்தாலும் சோப்பு தயாரிக்கிறதுக்கு சிறு தொழில் நிறுவனங்கள்லாம் இதை தான் பயன்படுத்துகிறாங்க. சல்ஃபேட் உப்புக்களை பயன்படுத்துகிறாங்க. ஓகேவா? பழமையான முறை தான். இந்த முறையை சிறு தொழில் நிறுவனங்கள்லாம் பயன்படுத்தி வராங்க ஸ்டூடெண்ட்ஸ். கவனிங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். குடுவை முறையில், இந்த முறையில் இன்றும் பயன்படுத்தப்பட்டு வருது. 2 முறையான படிநிலைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு சோப்பாக்கல் வினை, 2வது உப்பிடுதல். சோப்பாக்கல் வினை அப்படின்னா என்ன, உப்பிடுதல்னா என்னென்னு பார்க்கலாம். சோப்பு தயாரிக்க பயன்படும் எண்ணெயை ஒரு இரும்பு குடுவையில் எடுத்துக்கிட்டு 10க்கு சற்று அதிகமான காரக்கரைசலை சேர்க்கணும். நல்லா கவனிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ சோப்பு அல்லது சோப்பு தயாரிக்க பயன்படும் எண்ணெய்
சோப்பு தயாரிக்க பயன்படும் எண்ணெயை என்ன பண்ணணும்னா ஒரு குடுவையில் எடுத்துக்கணும். எதில் எடுத்துக்கணும்? இரும்பு குடுவையில் எடுத்துக்கணும். ஓகேவா? சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த மாதிரி இரும்பு குடுவையில் சோப்பு அல்லது சோப்பு தயாரிக்க பயன்படும் எண்ணெய், ஓகேவா, ஆயிலை எடுத்துக்கணும், எண்ணெயை எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா 10% சற்று அதிகமாக 10%க்கும் சற்று அதிகமான காரக்கரைசலை சேர்க்கணும். சரி, காரக்கரைசலை சேர்த்துட்டோமா? என்ன பண்ணணும்? இந்த காரக்கரைசலை சேர்த்ததுக்கப்புறம் இந்த கலவையில் நீராவியை செலுத்தி கொதிக்க வைக்கணும். ஓகேவா? நீராவியை செலுத்தி சுற்றி என்ன பண்ணுறோம்? நீராவி வைக்கிறோம். தண்ணி வெளியில் போட்டுட்டோம்னா நீராவி படப்பட இது என்னாகும்? பாத்திரத்தின் மேலே நீராவி படப்பட இது இந்த எண்ணெய் கலந்த அந்த எண்ணெயும் காரமும் கலந்த கரைசல் என்னாகும்? கொதிக்க ஆரம்பிக்கும். ஓகேவா? சில மணி நேரத்துக்கு அப்படியே கொதிக்க வச்சுட்டா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது எண்ணெய் நீரார் பகுக்கப்படும். ஓகேவா? நீராவி இருந்துச்சு இல்லையா? நீரில் இருக்கக்கூடிய நீராவியை இந்த எண்ணெயெல்லாம் எடுத்துக்கிட்டு என்னாகும்? நீரார் பகுப்பு அடையும். நீரார் பகுப்பு அடையக்கூடிய இந்த வினைக்கு பேர் தான் என்னென்னா சோப்பாக்கல் வினை. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? சோப்பாக்கல் வினை புரியுதா? கவனிங்க. சோப்பு தயாரிக்க பயன்படும் எண்ணெய் தான் இது. அந்த எண்ணெயை ஒரு குடுவையில் எடுத்துக்கிட்டு அதில் காரக்கரைசல், ஏதாவது 10% காரக்கரைசல் KOHயோ அல்லது NaOHயோ சேர்க்கணும். சேர்த்துட்டு என்ன பண்ணணும்? அதை நீராவி கொண்டு கொதிக்க வைக்கணும். சில மணி நேரம் கொதிக்க வச்சுட்டு எண்ணெயை நீரார் பகுக்கணும். இந்த முறைக்கு பேர் என்னென்னா சோப்பாக்கல் முறைன்னு பேர். சரி, ரெண்டாவது முறை. முதல்ல சோப்பாக்கல் முறை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு உப்பிடுதல். இரண்டாவது முறை என்னது? உப்பிடுதல் முறை. பாருங்கள், கொதித்து கொண்டு இருக்கக்கூடிய கலவையில் ரெண்டாவது படியில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ என்னாச்சு? ஒரு குடுவையில் வச்சுருந்தீங்க. அந்த குடுவையில் என்னாச்சு? எண்ணெயும் காரக்கரைசலும் கலந்துருந்துச்சு. ஓகேவா? இதில் என்ன இருந்துச்சு? எண்ணெயும் காரக்கரைசல் KOHம் கலந்துருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த கரைசல் என்ன ஆகிட்டு இருந்துச்சு? கொதிச்சுட்டு இருந்துச்சு இல்லையா? ஸோ இப்படி கொதிச்சுக்கிட்டு இருந்தக்கூடிய அந்த கரைசலில் என்ன பண்ணுறோம்? சாதாரண உப்பை சேர்க்குறோம். சாதாரண உப்புங்கிறது என்னது? சோடியம் குளோரைடு. நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய சோடியம் குளோரைடு தான் என்ன உப்பு? சாதாரண உப்பு. சாதாரண உப்பை சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுறோம். தொட்டிக்கு அடியில் பார்த்திங்கன்னா எந்த தொட்டியில் எடுத்துக்கிட்டிங்களோ அந்த தொட்டியில் அடிப்பரப்பில் என்னாகும்னா அப்படியே சோப்பு வீழ்படிவாக நிற்கும். பல மணி நேரத்துக்கு அப்புறம் சோப்பு என்னாகும்னா திரவத்தின் மேற்பரப்பில் கட்டி பொருளாக மிதந்துக்கிட்டு வரும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்னாகும்? இது அப்படியே இந்த மேற்பரப்புக்கு வந்துடும். கீழே இருந்த சோப்பு மேலே மிதக்க ஆரம்பிக்கும். ஓகே, திரவத்தின் மேற்பரப்பில் கெட்டியான பொருளாக மிதந்து வரும். மிதந்து வரும்போது இதை தனியாக இதை என்ன பண்ணணும்? மேலே மிதந்து வந்த அந்த சோப்பை தனியாக அந்த மேலே பிளாக் கலரில் போட்டிருக்கோம் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், தனியாக பிரித்து எடுத்து குளிர்வித்தோம்னா நமக்கு தேவையான சோப்பு கிடைக்கும். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஃபஸ்ட்டு சோப்பாக்கல் வினை. சோப்பு தயாரிக்க பயன்படக்கூடிய எண்ணெயை எடுத்து ஒரு குடுவையில் போட்டு 10% காரக்கரைசலை சேர்த்து நீராவியை செலுத்தி கொதிக்க வச்சு சில நேரத்துக்கு பிறகு எண்ணெயை கொண்டு எண்ணெய் நீரார் பகுப்பு அடையுது. இந்த முறையை சோப்பாக்கல் வினைன்னு சொல்கிறோம். அடுத்து கொதித்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த கலவையில் சோடியம் குளோரைடுங்கிற உப்பை சேர்க்குறோம். அப்போ சோப்பு அடியில் வீழ்படிவாயிடுச்சு. பல மணி நேரத்துக்கு பின்பு அந்த பொருள் மிதந்துக்கிட்டு கீழே கிடைச்ச சோப்பு மேலே மேறுது. அதை தனியாக பிரித்தெடுத்து குளிர்வித்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான சோப்பு கிடைக்கிது. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து கவனிங்க. சோப்பின் மீது கடின நீரின் விளைவு. நீங்கள் கடின நீர்னால் ஒன்றும் கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ், சால்ட் வாட்டர். ஓகேவா? நீங்கள் நம்ம சால்ட் வாட்டரில் என்ன பண்ணுறீங்க? சால்ட் வாட்டரில் நீங்கள் ஹாட் சோப்பு போட்டு என்ன பண்ணுறீங்க? துவைக்கிறீங்க. துவைச்சா சுத்தமாகுமா? எப்படி சுத்தமாகுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ கடின நீரில் இருக்கும்போது கடின நீரில் கால்சியம் மற்றும் மெக்னீஷியத்தினுடைய அயனிகள் இருக்கும். கால்சியத்தினுடைய அயனிகள் Ca2+, மெக்னீஷியத்தினுடைய அயனிகள் Mg2+. ஓகேவா? கடின நீரில் கால்சியம் 2+ம் மெக்னீஷியம் 2+ அயனிகளும் இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம கடின நீரில் இந்த நம்ம சோப்புக்களை பயன்படுத்தும் போது அந்த சோப்பின் சுத்தம் செய்யும் செயலை
இது கட்டுப்படுத்துது. கடிநீர் என்ன பண்ணிடுது? சுத்தம் பண்ண விடாமல் தடுக்குது. ஸோ கடிநீரை சோப்போடு போட்டு சேர்க்கும்போது ஸ்லைகம் அப்படிங்கிற உலோக அயனிகளின் வீழ்படிவு ஒரு மெல்லிய படலம் போல் உருவாகும். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்டூடெண்ட்ஸ், உப்பு தண்ணியில் துவைச்சோம் அப்படின்னா ட்ரெஸ்ஸில் எல்லாம் வெள்ளையாக ஒட்டிக்கும் இல்லையா? ஸோ அதை தான் சொல்கிறாங்க. கடின நீரில் இருக்கக்கூடிய Ca2+ அண்ட் Mg2+ அயனிகள் என்ன பண்ணுன்னா சோப்பை சுத்தம் பண்ண விடாமல் ஒரு வெந்நீரை வீழ்படிவாக மெல்லிய படலமாக ட்ரெஸ்ஸில் ஒட்டிக்கும். ஓகேவா? இது உடலிலும் துணிலிலும் என்னாகும்னா எளிதில் நீக்க முடியாத வகையில் ஒரு வகையான படிவை உருவாக்கிடும். நம்ம சால்ட்டு வாட்டரில் ட்ரெஸ் வாஷ் பண்ணோம்னா மேலே ஒயிட்டாக பட்டு இருக்கும் பாருங்கள். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கடின நீரில் இருக்கக்கூடிய Ca2+ Mg2+ அயனிகள் என்னாகுது? நீரை சோப்பை சுத்தம் பண்ண விடாமல் அங்கே ஒரு வீழ்படிவை உருவாக்கிருச்சு. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ துணியையும் எளிதில் நீக்க முடியாத அளவுக்கு வெள்ளை படிகங்களாக படிஞ்சிரும். குளிச்சிங்கன்னா கூட ஹாட் வாட்டர் என்ன பண்ணுன்னா நீங்கள் உப்பு தண்ணியில் குளித்தா கூட கையிலெல்லாம் வெள்ளையாக படிஞ்சுக்கும். அதுக்கு காரணம் இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ். சரி, இந்த படிவு என்ன பண்ணுன்னா துணியினுடைய தரத்தை குறைப்பதோடு சிறிது காலத்தில் துணி என்ன ஆகிடும் அப்படின்னா கிழிஞ்சும் போகும். ஓகேவா? இதை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கடின நீரால் பாதிக்கப்படாத வேதிப்பொருட்களை பயன்படுத்தி டிட்டர்ஜென்ட்டுகளை தயாரிக்கணும். ஓகேவா? கடின நீரால் பாதிக்கப்படாத வேதிப்பொருட்களை பயன்படுத்தி நம்ம டிட்டர்ஜென்ட்டுகளை தயாரித்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான வீழ்படிவுகள் படியாமல் தடுக்கலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நம்ம கடின நீரை பயன்படுத்தும் போது கடின நீரில் இருக்கக்கூடிய Ca2+ Mg2+ அயனிகள் என்ன பண்ணுது? கடின நீரில் சோப்பை சுத்தம் செய்ய விடாமல் தடுத்து மேலே ஒரு படலமாக படிஞ்சுக்குது. ஸோ துணி துவைக்க யூஸ் பண்ணால் கூட அங்கே வெள்ளை படிகங்களாக படிஞ்சிரும். சீக்கிரம் அந்த துணியினுடைய தரத்தை இது குறைச்சிரும். ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா வேதிப்பொருட்கள் பயன்படுத்தி எந்த வேதிப்பொருட்களை பயன்படுத்தணும்னா கடின நீரால் பாதிக்கப்படாத வேதிப்பொருட்களை பயன்படுத்தி நம்ம சோப்புகளையோ டிட்டர்ஜென்ட்டுகளையோ தயாரிக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சாதாரண சோப்பை ஏன் கடின நீரில் பயன்படுத்த இயலாது? நீங்கள் சோப்பு பயன்படுத்த முடியாது, அதனால் டிட்டர்ஜென்ட்டுகள் தயாரிக்க சொல்லிட்டீங்க. ஃபைனலாக ஏன் சாதாரண சோப்பை கடின நீரில் பயன்படுத்த இயலாது அப்படின்னு கேட்குறாங்க. இதை ஒரு 2 மார்க் கொஷினாக கூட கேட்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன் சோப்பை கடின நீரில் பயன்படுத்த முடியாது அப்படின்னா சாதாரண சோப்பு கடின நீருடன் பயன்படுத்தும் போது என்னாகுன்னா கால்சியம் மற்றும் மெக்னீசியம் அயனிகள் படிய செய்யுது. இது துணியினுடைய மேற்பரப்பில் என்ன பண்ணுது? ஸ்லைகம் அப்படிங்கிற ஒரு படிகத்தை உண்டாக்குது. இது எனவே தான் நம்ம சோப்பில் எதை பயன்படுத்தக்கூடாது? சோப்பை கடின நீரில் எளிதாக பயன்படுத்த இயலாது. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? சோப்பை நம்ம பயன்படுத்தணும், நம்ம உப்பு தண்ணியில் பயன்படுத்தினோம்னா மேலே வெள்ளை படிகங்கள் படுறதுக்கு இதுதான் காரணம். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்?